வருவாய்த்துறை கிராம உதவி சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின்படி சிபிஎஸ்இல் இறந்த ஓய்வு பெற்ற கிராமங்களுடைய கோரிக்கையை 2 ஆண்டுகளாக அரசு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்பதால் மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய தினம் 16/7/2025 உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து இங்கே உண்ணாவிரத பந்தல் இருக்கின்றோம். கடந்த 17/12/2024 72 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தில் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் 4 மாத காலத்திற்குள் சிபிஎஸ்இல் இறந்த கிராமங்களுக்கும் ஓய்வு பெற்ற கிராமங்களுடைய பங்களிப்பு அந்த உதவித்தொகையானது உடனடியாக 4 மாதங்கள் தீர்வு எட்டப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதமானது இன்று 7 மாதங்கள் ஆகியும் இறந்த ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் அந்த பங்குத்தொகை சேரவில்லை. அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் ஒரு 3 கட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தி 2 கட்ட போராட்டத்தில் தமிழகனுடைய உயர் அலுவலரோடு வருவாய்த்துறை அமைச்சர் KKS தலைமையில் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதிலையும் கூட இன்று வரை அந்த சிபிஎஸ்இல் இறந்த ஓய்வு பெற்ற கிராமங்களுக்கு அந்த பங்களிப்பு தொகை செல்லவில்லை என்றதனால்தான் இன்றைய தினம் இங்கே மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இறந்த ஓய்வு பெற்ற கிராமங்களுக்கு பங்களிப்பு தொகையினுடைய அந்த கோப்பு இன்று அரசாணையாக வெளியிடவில்லை என்றால் இந்த போராட்டமானது தொடரும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தமிழக அரசினுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு நாகப்பன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவி சங்கம். இன்றைய தினம் மாவட்ட வட்டனுடைய முன்னணி நிர்வாகிகளை மட்டும் வரவழைத்து நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு கலந்துக்கிறோம். இருந்து போன